இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற கேக் வந்து ஹனி கேக்கு. ஹனி கேக்கில் வந்து என்ன விதமான டேஸ்ட் இருக்குங்கிறத அதை சாப்பிட்றவங்க வந்து ஒரு மாதிரி ரசித்து சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஜூஸியாக இருக்குது, உள்ளே என்னமோ இருக்குது, அது என்னன்னு தெரியல அப்படிம்பாங்க. அந்த சீக்ரெட்டெல்லாம் இன்றைக்கி ரிவீல் பண்ணுறதுக்காக தான் நான் அந்த கேக்கை சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக பண்ணுறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து நான் மைதா எடுத்துருக்கிறேன். ஏன்னா கோதுமையில் வந்து இது பண்ணலை. நீங்கள் கோதுமையில் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து சுகர் சிரப்புக்காக 1/2 கப்பு வாட்டர், 1/4 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன். கண்டென்ஸ் மில்க் எடுத்துருக்கிறேன். பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன். இது வாட்டர் எடுத்துருக்கிறேன். கேக் பேட்டருக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சுகர் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், 1 டீஸ்பூன். ஹனி வனிலா எசன்ஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து ஜாம் வந்து மேலே அவுட்டர் கோட்டிங்க்கு கொடுக்கறதுக்காக. இது டெசிகேட்டட் கோகோனட்டு, ட்ரையாக இருக்கிற இந்த கோகோனட்டு. இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் கோகோனட் யாரும் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இதுக்கு வந்து டெசிகேட்டட் கோகோனட் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஆயில். இந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், மெல்டட் பட்டராக எடுத்துக்கோங்க. இது வந்து ஹனி. ஓகே, இப்போ வந்து நான் இந்த கேக்கில் ஏன் அது அவ்வளோ ஜூஸியாக இருக்குங்கிற சின்ன சின்ன ட்ரிக்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இது வந்து சுகர் சிரப் பண்ணணும், இது தனியாக வச்சிடுறேன். இது வந்து இதில் ஒரு ஒர்க் பண்ணணும். ஸோ இதையும் இந்த ஹனியையும் நான் தனியாக வச்சிடுறேன். ஓகே, இதெல்லாம் நமக்கு வந்து பேக்கிங்கான, கேக் பேக் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியண்ட் இதெல்லாம். ஸோ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். வழக்கமாக எப்போவும் நம்ம செய்கிற மாதிரி இதில் வந்து முதல்ல வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து பட்டர் இல்லைன்னா ஆயில். இதை வந்து முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஹனி கேக்குக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பட்டர் இல்லைன்னா ஹனி. பட்டர் எடுக்கிறீங்கன்னா மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இதுவும் சுகர் எடுத்துருக்கிறேன், இந்த சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கரையிற அளவுக்கு பாருங்கள். சுகர் வந்து பவுடரெல்லாம் போட வேண்டாம். பவுடரை போட்டால் என்ன மிஸ்டேக் வரும்னா, பவுடர் சுகர் ஆட் பண்ணுறப்போ நம்ம வந்து ரொம்ப நேரம் அடிக்க மாட்டோம், ஏன்னா மிக்ஸ் ஆகிரும் இமீடியட்டாக. ஸோ அதுக்கு ஒரு நுரைச்சி வர்ற அளவுக்கு நம்ம அடிக்க மாட்டோம். அதனால் அந்த எவ்வளோ அடிக்கணுமோ ஒரு பட்டரை, எவ்வளோவுக்கு ஒரு ஆயிலை வந்து பீட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். அதனால தான் சுகர் பவுடர் வேண்டான்னு சொல்கிறேன். கிரானுலேட்டட் சுகர், அந்த நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற சுகர் இருக்கு இல்லையா, அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிடுறேன். இந்த ஸ்பேச்சுலாவும் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஸ்பேச்சுலா வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியான ஸ்பேச்சுலா வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் இருக்கும், இல்லைன்னா கண்ணாடி மாதிரி இங்கே இருக்கும், ஃபைபரில் இருக்கும் கண்ணாடி மாதிரி, அது வாங்கிக்கோங்க. இல்லைன்னா வுட்டில் இருக்கும், அது வாங்கிக்கோங்க. அது இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற மாதிரி மட்டும் வேண்டாம், ஏன்னா அது வந்து ஹாலோவாக இருக்கும். அப்போ அதுக்கு உள்ளே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த தண்ணி உள்ளே போகும். அந்த தண்ணி உள்ளே போச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த தண்ணி திருப்பி அதில் வரும். ஸோ ஒரு அழுக்கு தண்ணி அதில் வர்ற மாதிரி ஆகிடும். ஸோ பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரியோ, ஆக்சுவலாக இது பிளாஸ்டிக் இல்லை, இது சிலிக்கானில் இருக்கிற மாதிரி, இல்லைன்னா வுட்டு, இந்த மாதிரி வுட்டு இப்படி வாங்கிக்கோங்க. இப்போ சுகர், ஆயில், கண்டென்ஸ் மில்க் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதில் வந்து வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிடுறேன். எப்பவும் வாட்டர் ஆட் பண்ணுறப்ப ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பீட் கொடுங்க.
நல்லா மிக்ஸ் ஆகிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அது எப்படி பார்க்கணுன்னா கீழே பேஸில் பார்க்கணும். இந்த பேஸில் இப்படி எடுத்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் ஆகிருக்கும். ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணுங்கள். ஓவர் பீட் பண்ணிடாதீங்க. கேக்கு நடுவில் பள்ளமாக உங்கள் கை வச்சு அழுத்தின மாதிரி ஒரு பள்ளமாக விழுந்துடும். சங்கன் கேக்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பள்ளமாக விழுந்துடும். அப்படி பள்ளமாக இல்லாதபடிக்கு இந்த கேக் வரணுன்னா நீங்கள் வந்து நல்லா பீட் பண்ணுறது வந்து கரெக்டாக எந்த ஸ்டேஜில் நிப்பாட்டணுமோ அந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து மைதா அண்ட் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போடுறேன். மைதாவை சீவ் பண்ணணும். சீவ் பண்ணுறப்போ மைதா கூட பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு சீவ் பண்ணிக்கோங்க. எதுக்கு இது சீவ் பண்ணுறோன்னா அந்த கேக் நல்ல ஏரியாக கிடைக்கிறதுக்காக தான். அப்புறம் நம்மளோட குழந்தைங்களோட சேஃப்டிக்காகவும் தான். அதில் ஏதாவது பேக்கிங்கில் பின் அந்த மாதிரி ஏதாவது வந்துடலாம். ஸோ அப்படி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி சீவ் பண்ணிக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் இந்த டைமில் வந்து நீங்கள் பீட்டர் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஸ்பாச்சுலா யூஸ் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லம்ஸ் இல்லாதபடிக்கு, கட்டி கட்டியாக இருக்கு இல்லையா, இது இல்லாதபடிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கொஞ்சம் அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். இந்த கேக் நான் இப்போ ஒரு ரவுண்டு டின்னில் ஒரே கேக்காக பண்ண போகிறேன். இதையும் நீங்கள் கப் கேக்காக பண்ணலாம், சின்னதாக ஒரு ஸ்கொயர் கப் பேப்பர் கப்பில் பண்ணிக்கலாம், குட்டி குட்டி குவான்டிட்டியாக கூட வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பேட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது இல்லையா. ஓகே, இப்போ இதை வந்து நான் டின்னில் போடுறேன். அதுக்கு முன்னாடி அந்த டின்னை வந்து நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த ஹனி கேக் பண்ணுறதுக்கான டின் ரெடியாக வச்சுருக்கணும். அது நான் இன்னும் ரெடி பண்ணலை. எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த சைஸ் டின்னுக்கு இந்த பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து இதில் போடுறப்ப கீழே பேஸ்லேயும் பட்டர் போடணும், மேலே இதை போட்டதுக்கப்புறமும் பட்டர் போடணும். ஓகே, நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பட்டர் ஏன் போடுறோம் அப்படின்னா, நீங்கள் கேக்கை வந்து பேக் பண்ணி முடித்த உடனே பயங்கர ஆர்வமாக இருப்போம் நம்ம. அது வந்து அந்த சூடு போகிற வரைக்கும் கூட நம்மளால் தாங்க முடியாது. பயங்கர ஆர்வ கோளாறில் என்ன பண்ணுவோம், இம்மீடியட்டாக டிமோல்ட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா கேக் வந்து தனித்தனியாக பிஞ்சு வந்துடும், பிரேக் ஆயிரும். அப்படி பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் போட்டுட்டு நீங்கள் அதை டர்ன் பண்ணிங்கன்னா சேஃப்டி, நம்மளுடைய கேக்குக்கு சேஃப்டி என்னென்னா, இப்படி திருப்புறப்ப இது ஈஸியாக அதில் ஒட்டிட்டு ஈஸியாக இருக்கும், இதில் ஈஸியாக எடுக்க வரும். ஏன்னா இந்த பேப்பருக்கும், இந்த பேப்பர்லேயும் பட்டர் இருக்குது, இந்த பேப்பருக்கும் இந்த டின்னுக்கும் நடுவில் பட்டர் இருக்குது. ஸோ என்ன ஆகும்னா, ரெண்டு சைடு பட்டர் இருக்கிறதுனால அது நல்லா மெல்ட் ஆகி இருக்கும் அந்த சூட்டில். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ, திருப்புறப்போ, டீமோல்ட் பண்ணுறப்போ ஈஸியாக வரும் கேக்கு. அப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு, இதில் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்கும். நம்மளோட கேக்கை வந்து அப்சைட் டவுன் பண்ணோன்னா மேலே வந்து சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த பேப்பர் கப் போடுறோம். இப்படி நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா பட்டர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இப்படி எடுத்துருங்க. ஓகே, இதில் வந்து சிலர் வந்து மைதா மாவு டஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து வேண்டாம். அது ஏன்னா டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கேக்கை நீங்கள் டர்ன் பண்ணதும் அப்சைட் டவுன் பண்ணி டீமோல்ட் பண்ணுறப்போ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏதோ டஸ்ட்டு ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி, ஃபங்கஸ் வந்த மாதிரி இருக்கும். கேக்கு வந்து ஒரு கிளியர் லுக்கில் இருக்காது. அதனால் நீங்கள் இப்படி மட்டும் வச்சுக்கோங்க, அது போதும். இப்போ நான் வந்து ரெடியாக வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் ஊற்றிடுறேன். மிக்ஸ் பண்ணி உடனே இதை வந்து பேக்கிங் ட்ரேக்குள்ளே போட்டுறணும். ஏன்னா இதை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா, இது வந்து ஒரு ஃபோன் கால் வந்தது, நான் பேச போனேன் ஆனால் என்னன்னு தெரியல, கேக்கு சரியாக வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரீசன் வந்து இதுதான். மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் வந்து பேக்கிங்கில் போட்டுறணும். என்ன ரீசன், இதில் வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அது வந்து மிக்ஸ் ஆன உடனேயே அதோட ஒர்க்கை ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ நமக்கு வந்து நம்மளோட கேக் வந்து அப்போவே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் உள்ள. இந்த கேக் வந்து இப்போ பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து அவனில் பேக் பண்ணுறதுக்கு நான் போட போகிறேன். இதுக்கான டெம்பரேச்சர் செட்டிங் வந்து 180 டிகிரி 25 to 30 மினிட்ஸில் இதை பேக் பண்ணணும். நான் வந்து ப்ராடாக எடுத்துருக்கிற டின்னு ஹாஃப்க்கும் கொஞ்சம் கீழே இருக்குது, அதனால் இது 20 மினிட்ஸ்லேயே ஆகிடும். நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கிங்க்கு இதை போட்டுறேன். 180
20 minutes. பேக்கிங்க்கு உள்ளே போட்டுட்டேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுவும் ஜாம் வந்து இதில் நம்ம வைக்கிறதுக்கு வந்து மேலே வந்து கோட் பண்ணணும். அதையும் இப்போ நம்ம இன்பிட்வீன் இந்த கேப்பில் அது பேக் ஆகிற டைமில் அதை நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஹனி கேக் நமக்கு பேக்கிங்கில் போட்டிருக்கோம் இல்லையா, அது ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு வந்து ஒரு சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணுவோம். இதில் வந்து நான் சுகரும் வாட்டரும் போட்டிருக்கிறேன். ஜஸ்ட் இது மெல்ட் ஆனால் போதும். மெல்ட் ஆகிட்டு லைட்டாக ஒரு பபுள் வரும் இல்லையா, அது வரைக்கும் இதை விட்டுருங்க. கொஞ்சம் இது டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுங்கள். சுகர் கரைஞ்சிடுச்சு. இது கரைஞ்சதும் இதுக்கு இந்த பாகுபதம் கம்பி பதம்லாம் பார்க்க வேண்டாம். இது வந்து ஊற்றுனா அந்த கேக்குக்குள்ளே சோக் ஆகுறதுக்காக தான் இது பண்ணுறோம். அதனால தான் இந்த கேக் வந்து அவ்வளோ ஒரு ஜூஸியாக இருக்குது. ஸோ இதில் வந்து லைட்டாக ஒரு பபுள் வரும். பபுள் வந்ததும் இங்கே ஹனி வச்சுருக்குறோம். இந்த ஹனி அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பபுள் வருது, தெரியுதா? பபுள் வந்துச்சு. இப்போ இதில் வந்து நான் ஹனி ஆட் பண்ணிடுறேன். இதுதான் ஹனி கேக்குக்கான ரீசன். ஸோ ஹனி சோப்டு கேக்காக இருக்குது. அவ்வளோதான். இதை வந்து நான் தனியாக இதில் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து கேக் மேலே நம்ம ஒரு லேயர் ஆஃப் ஜாம் போடுறோம். அதுதான் வந்து ஹனி கேக்கில் மேலே அந்த ரெட் கலரில் இருக்கும், இல்லை லைட் ப்ரௌனாக இருக்கும் இல்லையா, அதுக்கு என்னென்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவரான ஜாம் பிடிச்சிருக்கோ அந்த ஜாம் எடுத்துக்கோங்க. நான் ஸ்ட்ராபெரி எடுத்துருக்கிறேன். ஸ்ட்ராபெரி ராஸ்பெரிலாம் எடுத்துக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் அந்த அந்த சூடில் லைட்டாக அது வந்து மெல்ட் ஆனால் போதும். ஏன்னா ஜாம் உங்களுக்கு தெரியும்ல, திக்காக இருக்கும். அந்த திக்காக இல்லாமல் அது வந்து சாஃப்ட் ஆக்கணும். அவ்வளோதான் இந்த ஸ்டேஜ். ஸோ இதெல்லாம் ஸ்மூத்தாக இப்படி ஆக்கி விட்டுருங்க. நீங்கள் ஸ்ட்ராபெரி ஜாம் எடுத்துக்கலாம், ஆப்பிள் ஜாம் எடுத்துக்கோங்க, ராஸ்பெரி எடுத்துக்கலாம், மிக்சட் ஃப்ரூட் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜாம் போட்டதுக்கும் இப்போ அது இருக்கிறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஓகே, இப்போ தெரியுதுங்களா? இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிடுங்க. இதை தான் நம்ம கேக் மேலே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ கேக்குக்கு ஹனி கேக் பேக் ஆனதும் அதில் ஊற்றுறதுக்கு சுகர் சிரப்பும் ரெடி. ஹனி போட்ட சுகர் சிரப்பு அது மேலே தடவுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜாம் வந்து அப்ளை பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதுவும் ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே டாஸ் பண்ணுறதுக்கு ட்ரிசில் பண்ணணும். இதை டெசிகேட்டட் கோகோனட் வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 ரெடியாக இருக்குது. கேக்கு பேக் ஆகிடுச்சுன்னா இதை நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். ஹனி கேக்கோட பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக்கிங்க்கு போட்டோம். 180 டிகிரி 25 to 30 மினிட்ஸ்க்கு செட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அது வந்து ரெடி ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌனில் மேலே வந்திருக்குது. இப்போ அது வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். உள்ளே எப்படி குக் ஆகிருக்குது, பேக் ஆகிருக்கிறத கரெக்டாக பேக் ஆகிருக்குதான்னு பார்க்கலாம். ரொம்ப அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குதுன்னா ஓகே. நான் பக்கத்தில் ஒரு இடத்துல ப்ரிக் பண்ணி காட்டுறேன். ஓகே, கிளியராக இருக்குது. ஸோ இப்போ வந்து இது நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு தெரியும். அதோட இந்த சைடில் எல்லாம் பாருங்கள் நல்லா டிட்டாச் ஆகி இருக்குது. ஸோ இது வந்து நல்லா பேக் ஆகிடுச்சுன்னு தெரியுது. இதை வந்து நம்ம டர்ன் பண்ணணும். இதில் வந்து பாருங்கள் நல்லா அந்த பட்டர் வந்து மெல்ட் ஆகி நிற்கிது பாருங்கள். அந்த நம்ம பட்டர் தடவிருந்தோம் இல்லையா, அப்போது அந்த டின்னுக்கும் இதுக்கும் அட்டாச்சாக ஒட்டிட்டு இல்லாமல் கரெக்டாக அப்படியே கிளியராக வருது பாருங்கள். அப்புறம் இந்த சர்ஃபேஸும் பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தாக நல்லா இருக்குது. ஓகே, இப்போ வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் சாஃப்டாக இருக்குது. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, இது ஒன்றும் இல்லை, இங்கே ரைஸ் ஆகி இருக்கிறதுனால தான். இதை வந்து நீங்கள் அப்படி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணுற ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுறப்ப ஒரே கவனமாக செய்யுங்க.
கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ள அந்த ஆவி வருது, அந்த ஸ்பாஞ்சினஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதை சும்மாவே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வந்து கேக்குக்கு, ஹனி கேக்குக்கு நம்ம சோக் பண்ணுறதுக்கான இது சொல்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு, இது ஃபுல்லாக இந்த சுகர் சிரப் வித் ஹனி போட்டு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் சோக் பண்ணுறதுக்காக ஊற்றணும். அது ஊற்றுறது எப்படி ஊற்றணும்னா, முதல்ல இப்படி ப்ரிக் பண்ணி விட்டுக்கோங்க அங்கங்கே. இது வச்சு ஸ்குயர்ஸ் வச்சு பண்ணிக்கலாம், டூத்பிக் வச்சு பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபோர்க் இருக்குல்ல அதை வச்சு பண்ணிக்கலாம். ஃபோர்க் வச்சு பண்ணுறப்ப கொஞ்சம் தள்ளி தள்ளி பண்ணிக்கோங்க. ரொம்ப பக்கத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து நம்ம உடைச்சிருவோம். இப்போ இந்த ரீசனால தான் இந்த கேக் வந்து அவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஸ்பாஞ்சினஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டினதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக அந்த ஸ்பாஞ்சினஸ். இது வந்து எக்கு போடாமல் பண்ணியிருக்கிறேன். எக்கு போடாமல் பண்ணுறப்ப கூட இவ்வளோ ஸ்பாஞ்சினஸ் வருமாங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். உங்களுக்கே நான் அதை பண்ணி காட்டிட்டேன். இப்போ அதுவே எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பார்த்தீங்கல்ல. ஸோ நீங்களும் எக்லெஸ் கேக்கு சூப்பர் ஸ்பாஞ்சியாக பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சிரப் வந்து கம்பி பதம் அந்த மாதிரி பதம்லாம் பார்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு சுகர் கரைஞ்சா போதும். கரைஞ்சிட்டு ஹனி வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த டேஸ்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னா இந்த லெவலோட சுகர் சிரப் நிப்பாட்டிக்கோங்க. இல்லை ஒரு டின்னில் போட்டு பேக் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் சுகர் சிரப்பை. எவ்வளவுக்கு ஊற்றணும்னா கீழே இது ஓடி வரக்கூடாது, அந்த அளவுக்கு ஊற்றணும். ஆனால் தொட்டு பார்த்தீங்கன்னா வெட்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு இதை ஊற்றிக்கோங்க. இப்போ இது ரெடி. இதில் வந்து நான் வந்து நம்ம ஜாம் மெல்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறேன் மேலே. ஜாம் வந்து நான் ஆட் பண்ணுற ஜாம் வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இதில் வந்து பைனாப்பிள் போட்டுக்கலாம். என்ன கலர் வந்து எல்லோவாக இருக்கும். அப்புறம் ராஸ்பெரி போட்டுக்கலாம். ராஸ்பெரி இதே கலரில் வரும். மிக்சட் ஃப்ரூட் ஜாமும் கிட்டத்தட்ட இந்த கலரில் வரும், இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மிக்சட் ஃப்ரூட், ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், ஆப்பிள் என்ன ஜாம் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில். ஸோ இது வந்து ஜாம் வந்து எவ்வளோக்கு இருக்கணும்னா ஒரே லெவலாக இருக்கணும். இப்படி கொண்டு வந்து இங்கே எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மட்டும் எடுங்க. நான் இதை வந்து அப்படியே ஃபுல்லாக வைப் பண்ணலை, லெவல் தான் பண்ணுறேன். இப்போ இதுக்கு அடுத்து இதில் வந்து இது வந்து டெசிகேட்டட் கோகோனட், இதை வந்து நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன் இது மேலே. நட்ஸ் எல்லாம் இந்த கேக்குக்கு போடக்கூடாது. ஏன்னா நார்மலாக ஹனி கேக்கில் வந்து இப்படி கோகோனட்டும் ஜாமும் மட்டும்தான் மேலே இருக்கும். ஸோ ஹனி கேக்குன்றது வந்து ஹனி சோப்டு கேக்காக இருக்கிறதுனால நட்ஸ் இதுக்கு சூட் ஆகாது. நட்ஸ் யாரும் இதுக்கு போட வேண்டாம். இதை வந்து நல்லா செட் ஆகணும் அப்படின்னு அந்த மேலே உள்ளது ஜாம் இதெல்லாம் நல்லா செட் ஆகணும். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ வந்து கட்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதை கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா நீட்டான ஒரு கட்டில் ஒரு அழகான ஹனி கேக் கிடைக்கும். கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா ப்ராப்பர் கட்டிங் கிடைக்காது.
இந்த ஸ்பாஞ்சினஸ் வந்து கீழே இருக்குது, மேலே இதில் வந்து ஜாம் லேயர் இருக்குது, அதுக்கு மேலே கோகோனட் லேயர் இருக்குது. இதுக்கு உள்ளே வந்து ஹனி நல்லா சோக்காகி இருக்குது, அதுவுமே பார்த்தாலே தெரியும். இப்போ இதை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வச்சு காட்டுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா நல்ல லைன், நீட் லைன் கிடைக்கும். ஷார்ப் நைஃபாக இருக்கணும், அப்புறம் கேக்கும் ஆறி இருக்கணும். இந்த ரெண்டும் வந்து இதில் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். கேக் ஆறி இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஷார்ப்பாக கட் பண்ண முடியும். இப்போ ஹனி கேக் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹனி கேக் பெரிய விஷயம், நம்ம எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நான் உங்களுக்கு இதை வந்து சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆவலோடையும் ஆசையோடையும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.